Good evening, students. Let's start the new session, Bills Receivable. Bills Receivable is a document which is prepared by the creditor at the time of credit purchase. Now, what is creditor? If we buy goods from someone, they are called creditors. Due date will be mentioned in the bills. It is not a prepaid, students, it is a prepared. Bills receivable, it is prepared by the creditor on debtor without any condition, that is unconditional order. அதாவது நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும் போல கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பில்ஸ் வந்து ட்ராப் பண்ணுவாங்க, தட் இஸ் கால் பில்ஸ் ரிசீவபிள். அதாவது அவங்க கேஷாக பே பண்ண மாட்டாங்க, செக்காக பே பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு பில்லாக கொடுப்பாங்க. பில்லு வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் அவங்களோட ரீபேமெண்ட்டோட மந்த் வந்து டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் வந்து இந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் கால் பில்ஸ் ரிசீவபிள். Let's recall them. First, the format of bills receivable account. Bills receivable அப்படிங்கிறது வந்து நமக்கு அசட். You have already studied the balance sheet. Bills receivable வந்து அசட் சைடு நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம். அப்போ bills receivable equal to அசட். அப்போ அசட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது வந்து அசட்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு. ஃபார்மட், let's see the format. Debit, bills receivable, credit, particulars, amount. First வந்து see the debit side, to balance brought down. To balance brought down means opening balance. Brought down means opening balance. And then see the credit side, by cash or bank. By cash or bank, அது வந்து bills receivable honored. And then by sundry debtors account, bills receivable dishonored. And then by balance carried on means closing balance. And then see the debit side, to sundry debtors account. To sundry debtors na bills received during the year. This is a balancing figure. இந்த சம்மில் ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு வந்து டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுவோம், டு பேலன்ஸ் brought on ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் தென் கிரெடிட் சைடு வந்து பை கேஷ் ஆர் பேங்க். அதாவது பில்லை வந்து கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சம்மில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பை கேஷ்னு என்ட்ரி பண்ணணும். அண்ட் தென் பை சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கானர். பில்ஸ் ரிசீவ் பண்ணதை சம்டைம்ஸ் வந்து அதை டிஸ்கானர் பண்ணுவாங்க. அப்போ அதை டிஸ்கானர் பண்ணும் போல அதை என்டர் இன் த கிரெடிட் சைடு. பில்ஸ் ரிசீவபிள்லேயே பை பில்ஸ் ரிசீவபிள்னு என்ட்ரி பண்ண மாட்டோம், அதை பை சன்ட்ரி டெப்டார்ஸ் தான் என்ட்ரி பண்ணுவோம். இதே இது நீங்கள் ரீகால் பண்ணலாம். சன்ட்ரி டெப்டார்ஸ் ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது வந்து டிஸ்கானர் அப்படிங்கிறது வந்து டெபிட் சைடு இருக்கும். டு பேங்க்கு, டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்ட்டு பில்ஸ் டிஸ்கானர்னு நம்ம டெபிட் சைடு என்ட்ரி பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த டிஸ்கானர் பண்ணதை பில்ஸ் ரிசீவபிளில் பை சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் தென் டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட். சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் இது வந்து பேலன்சிங் ஃபிகர் தான் அந்த சைடு வரும். கிரெடிட் சைடு இன்க்ரீஸாக இருக்கும், டெபிட் சைடு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ். அதாவது அந்த இயர்க்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ பில்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து டு சன்ட்ரி டெப்டார்ஸ்னு என்ட்ரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெபிட் சைடு டு பேலன்ஸ் brought down அண்ட் தென் டு சன்ட்ரி டெப்டார்ஸாக கொண்டு வரும். கிரெடிட் சைடு பை கேஷ் ஆர் பேங்க் என்ட்ரி பண்ணுவோம். கேஷாக ரிசீவ் பண்ணால் பை சன்ட்ரி டெப்டார்ஸ். பில்லை வந்து ரிசீவ் பண்ணது டிஸ்கவுண்டர் ஆச்சுன்னா பை சன்ட்ரி டெப்டார்ஸ். அண்ட் தென் பை பேலன்ஸ் கேரிட் ஆன், closing balance. And then see the illustration 12. From the following particulars, prepare bills receivable account and compute the bills received from the debtors. Opening bills receivable, closing bills receivable, cash received for bills receivable discount is given. And then see the solution. First see the format, opening balance, to balance brought down. So enter in the debit side, to balance brought down rupees 20,000, enter in the debit side. And then credit side by cash or bank, bills receivable அப்போ இங்கே பாருங்க கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் 60,000. திஸ் இஸ் த பை கேஷ்னு என்ட்ரி பண்ணும். ஸோ கிரெடிட் சைட் பை கேஷ் rupees 60,000. And then second item,
by sundry debtors. Bills receivable dishonour இருக்கா, இந்த bills receivable dishonour by sundry debtors அப்படின்னு entry பண்ணுறோம் 5000. And then see the format by closing balance. என்ன போடுறோம், by balance carried on to the closing balance. So enter the 30,000 is the closing balance. So enter the credit side in by balance carried on 30,000. And then see the debit side to sundry debtors. To sundry debtors now add the total, add the credit side items, you get the answer 95,000. And then subtract the debit balance, 95,000 minus 20,000, you get the answer 75,000. That is the bills received during the year. So mention to sundry debtors. அப்போ 75,000 அப்படிங்கிறது அந்த 1 இயர்க்குள்ள பில்ஸ் மூலமாக அவங்க கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு, அதை வந்து டு சன்ட்ரி டெப்டாஸ் தான் என்ட்ரி பண்ணுவோம். டூ ஏன்னா பில்ஸ் ரிசீவபிளே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ டு சன்ட்ரி டெப்டாஸ்னு என்ட்ரி பண்ணிவிட்டு அதை பில்ஸ் ரிசீவ் டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர். அப்போ பில்ஸ் ரிசீவபிளில் டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், கிரெடிட் சைடு பில்ஸ் ரிசீவ் பண்ணதை கேஷாக ரிசீவ் பண்ணால் பை கேஷ், அதே இது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டர் ஆச்சுன்னா பை சன்ட்ரி டெப்டாஸ். அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன். இது அந்த டெபிட் கிரெடிட் சைடெல்லாம் ஆட் பண்ணி டெபிட் சைடை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் கால்ட் இந்த பில்ஸ் ரிசீவ் டியூரிங் த இயர். And then see the next illustration 13. When should we prepare bills receivable account? Observe the problem carefully. இந்த சம்மில் பாரு, from the following particulars calculate total sales கேட்டிருக்காங்க. இதில் டெப்டாஸும் பில்ஸ் ரிசீவபிள் எல்லாமே, பில்ஸ் ரிசீவபிள் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது, டெப்டாஸுடைய ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு அப்சர்வ் த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி. இஃப் தேர் இஸ் any information about bills receivable, if there is any information about bills receivable, you have to prepare bills receivable account first and then after that prepare debtors account. ஃபஸ்ட்டு வந்து பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தாலே அந்த பில்ஸ் ரிசீவபிள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு டெப்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இந்த பில்ஸ் ரிசீவபிள் உள்ள பேலன்சிங் ஃபிகர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சன்ட்ரி டெப்டாஸில் வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம என்ட்ரி பண்ணுவோம், இந்த என்ட்ரி பண்ணுவோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் தி ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னா என்ன, பில்ஸ் ரிசீவபிள் அசெட். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் on 1/4/2017 இருக்கா 40,000. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டு பேலன்ஸ் brought down 40,000. அண்ட் தென் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது, கேஷ் ரிசீவ்டு ஃபார் டெப்டாஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ட்ரி பண்ணும்போது இப்போ வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ யூஸ் தி கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பில்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் கேஷாக. அப்போ என்டர் த கிரெடிட் சைடு பை கேஷ், அமௌண்ட் வந்து 90,000. அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டர் இருக்குது. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டர்னா பை சன்ட்ரி டெப்டாஸ், by sundry debtors, bills receivable discounted 10,000. And then closing balance, bills receivable on 31/3/2018 30,000. So enter in the credit side by balance carried down 30,000. And then added the credit side items 90 plus 10 plus 30, you get 1,30,000. And then subtract the debit side 40,000. 1,30,000 minus 40, you get the answer 90,000. That is the sundry debtors. That is the sundry debtors means bills received during the year. அந்த 1 இயர்க்குள்ளே அவங்க எவ்வளோ பில்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் டு சன்ட்ரி டெப்டாஸ் 90,000. அண்ட் தென் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் த அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் தென் ப்ரிப்பேர் த சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட். ரீகால் தி ஃபார்மேட் ஆஃப் சன்ட்ரி டெப்டாஸ். சன்ட்ரி டெப்டாஸ்னு அசெட்டு, அப்போ ஓப்பனிங் டெபிட் சைடு, க்ளோசிங் கிரெடிட் சைடு. அப்போ வந்து ரீகால் பண்ணோம், ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு போடுவோம். அண்ட் தென் கிரெடிட் சைடு வந்து கேஷாக ரிசீவ் பண்ணோம் டெப்டாஸ் இருந்து அப்படின்னா பை கேஷ் போடுவோம். இங்கே செக்காக ரிசீவ் பண்ணால் பை பேங்க்கு, பில்லாக ரிசீவ் பண்ணால் பை பில்ஸ் ரிசீவபிள். அண்ட் தென் கிரெடிட் சைடில் வந்து பை பேட் டெட்ஸ், by discount allowed, by sales return or return inward, and then by balance carried on closing balance. And then see the debit side, bank check வந்து discount ஆச்சுன்னா to bank account, and then bill discount ஆச்சுன்னா to bills receivable. And then to sales, that is the credit sale. So it is the balancing figure. இதான் வந்து எனது sundry debtors உடைய format. And then see the in this problem opening debtors account 1/4/2017 1,50,000. So enter in the debit side to balance brought down rupees 1,50,000. And then see the problem, cash received for debtors.
cash received for debtors இருக்கா 3,90,000. So enter in the credit side by cash account. Cash received rupees 3,90,000. And then see the problem. என்னது கிரெடிட் சைடு என்னதான் வரும் அப்படின்னா பேட் டெட்ஸ் வரும். பேட் டெட்ஸ் நம்மள கொடுக்கல, அப்போ வந்து ஒமிட் பண்ணிடலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கா rupees 40,000. ஸோ என்டர் இன் த கிரெடிட் சைடு பை சேல்ஸ் ரிட்டர்ன் rupees 40,000. அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிளில் நீ எனது பேலன்ஸ் ஃபிகர் கண்டுபிடிச்சிக்கல 90,000. அந்த அமௌண்ட் வந்து இந்த 90,000 வந்து கிரெடிட் சைடு நம்ம என்ட்ரி பண்ணுவோம் பை பில்ஸ் ரிசீவபிள். பை பில்ஸ் ரிசீவபிள், அதாவது இந்த பில்ஸ் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு ₹90,000. ஏன் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இதை கால்குலேட் பண்ணதை நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த 90,000 தான் நம்ம இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் இங்கே கூட அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் க்ளோசிங் பேலன்ஸ் சம்மில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, க்ளோசிங் டெப்டாஸ் 1,30,000. ஸோ என்டர் பை balance carried on 1,30,000. and then move the debit side. debit side என்ன வரும்னா opening வரும். and then என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, and then டிஸ்கவுண்ட் இருக்கணும். செக்கு டிஸ்கவுண்டரோ பில்ஸ் டிஸ்கவுண்டர் இருந்தால் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இந்த சம்மில் வந்து நமக்கு வந்து செக்கு வந்து டிஸ்கவுண்டர் கொடுக்கல, அப்போ பில்லு டிஸ்கவுண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டர் இன் த டெபிட் சைடு டு என்ன என்ட்ரி பண்ணிக்கணும், டூ பில்ஸ் ரிசீவபிள். டூ பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டர். அந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டர்னா அதை 10,000 என்ட்ரி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆடட் த கிரெடிட் சைடு 3,90,000 + 40 + 90 + 1,30,000 you get 6,50,000. and then added the debit side 1,50,000 + 10 1,60,000. அப்போ 6,50,000 minus 1,60,000 you get the answer ₹4,90,000. This is the credit sale. This is the credit sale balancing figure. The debit sale credit sale இருந்து debit side subtract பண்ணி வர்ற answer தான் credit sale. In this sum you calculate, you find out the total sales இருக்கு. அப்போ in this problem cash sales is given, so calculate the total sales. Cash sales plus credit sales. Cash sales is the problem is given ₹2 lakh. So enter in the 2 lakh and then calculate the already you find out the credit sale 4,90,000. So added 2 lakh plus 4,90,000 you get the answer 6,90,000 total sales. Total sales equal to 6,90,000. This is the இந்த சம்க்கு ப்ரீவியஸ் சம்க்குள்ள டிஃப்ரென்ஸ். ப்ரீவியஸ் சம்மில் வந்து வெறும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோம். இந்த சம்மில் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ்னால் ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் தென் ப்ரிப்பேர் தி டெப்டாஸ் அக்கௌண்ட். யூ ஃபைண்ட் அவுட் த credit sale and then calculate the total sales. and then let's say the previous homework. previous homeworkல page number 34 exercise number 10ல find out the credit sales. find out the credit sales. credit salesனா first open the debtors account. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கம்மா. credit salesனா you must open the sundry debtors. sundry debtorsனா first opening balance debit side, so to balance brought down ₹1 lakh. and then credit side cash received from debtors. cash received from debtors means by cash. by cash ₹2,30,000. and then discount allowed. by discount allowed 5,000. return inward 25,000. and then debtors on 31/3/2019 1,20,000 இருக்கா, அதை by balance carry down 1,20,000 closing balance. and then see and then added the credit side 2,30,000 plus 5,000 plus 25,000 plus 1,20,000 you get the answer 3,80,000. and then 3,80,000 minus 1 lakh you get 2,80,000. this is the credit sales balancing figure. It is the credit sales, but 3,80,000 minus 1 lakh equal to 2,80,000. and then see the next illustration exercise number 11. find out the total sales இருக்கு. அப்போ total salesனா first prepare the debtors account and then find out the total sales. first வந்து prepare the debtors account to balance first opening balance to balance brought down 1,30,000. cash received from debtors இருக்கு. அப்போ by cash credit sideல வந்து அந்த credit side by cash 4,20,000. sales return 35,000. bad debts 15,000 entered on the
credit side. And then debtors on 31/12/18 2 lakh. So by balance carried on rupees 2 lakh. And then cash sales is not entered in the debtors account. And then added the credit side, you get the answer 6,70,000. And then subtract the debit side. 6,70,000 minus 1,30,000, you get the answer 5,40,000. This is the credit sales. Credit sales equal to 5,40,000. And then calculate the total sales equal to cash sales plus credit sales. Cash sales is given in this problem 4,60,000. So 4,60,000 plus 5,40,000, you get the answer total sales equal to rupees 10 lakh. Total sales equal to rupees 10 lakh. And then இந்த ப்ரீவியஸ் சம்மில் உடைய 2 ஹோம்ஒர்க்லேயும் வந்து ஃபஸ்ட் ப்ரீவியஸ் சம்மில் வந்து 10th சம்மில் ஒன்லி டெப்டாஸ் அக்கௌண்ட் இஸ் கால்குலேட்டட். அண்ட் தென் 11th சம்மில் டு கால்குலேட் தி டோட்டல் சேல்ஸ். ஃபஸ்ட் டெப்டாஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கால்குலேட் தி டோட்டல் சேல்ஸ். அண்ட் தென் டுடேஸ் ஹோம்ஒர்க் பேஜ் நம்பர் 34 and then exercise number 12 and 13. Page number 34 12 13 is the exercise problem. It is a homework. And then let's see, already நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, அதாவது 11th அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் வந்து June 2 வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேர் தி அக்கௌண்ட்ஸ் 11th அக்கௌண்டன்சி. ஸோ எப்போல்லாம் உனக்கு ஃப்ரீயாக இருக்கியோ அப்போல்லாம் வந்து 11th சப்ஜெக்டில் உள்ள அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் போட்டு பார்த்துட்டு அப்படி எது டவுட்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.